AK-74 ஒரு ஆயுதம், அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. அரிசி போல தான் தோட்டா இருக்கும், ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. எனக்கு எங்க அண்ணன்ட்டே நேரடியா பயிற்சி எடுத்தா கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவர் நாங்க ரெண்டு ஒரு வயசானா மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்க கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்போ உட்காந்துட்டு கேட்கும்போது எங்க அண்ணன்ட்ட கேட்குறேன், அண்ணா இப்ப இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த AK-74 இல்லைன்னா? ஆமா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. இந்தியாவில் இல்லப்பா, இந்தியாவில் நம்மகிட்ட, ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான்ப்பா இருக்கு. உன்னை தெரியுண்டா எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அப்ப இந்தியாவில் AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். ஒரு அளவுக்கு மேல பண்ண எல்லோரும் பயந்து தர மறுத்த போது, இது என் காடு அல்ல, உன் தம்பியின் காடு, உன் காடு, அங்கு போய் நீ நடத்து என்று உரிமையோடு அனுமதி தந்த எங்கள் ஐயா சைதை துரைசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு, ஆடு மாடுகளின் மாநாடு 10ஆம் தேதி போடுறோம் பாரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? மரங்களின் மாநாடு நடத்துறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல? நீ மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல? நீ மரம் செய்வோம், நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன். பலாயிரக்கணக்கான மரங்களுக்கு இடையில வாங்க பாருங்க மரம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல? நீ என்னன்னே தெரியல தம்பி. பெண்களை பார்த்தா உதவி கேட்டு செய்யணும்னு வச்சுக்கோங்க, கை கால்லாம் படப்படங்குது, மனசு வலிக்குது, இன்னும் ஒண்ணு பண்ணுது. பசங்க கேட்டாங்கன்னா கோவம் வருது, எடுத்ததை சாத்தலாமான்னு. ஏய், அவன் பரவாயில்ல பொறுக்கடா, ஆப்கானிஸ்தானுக்கு போ. துலுக்க பெண்ணுக்கு இங்க என்ன வேலை? நீ எந்த நாட்டுக்காரன்? ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிறாரு. அண்ணே சொல்லுங்கண்ணே, நான் போய் சேரன்னு சொல்லு நினைப்பாங்கண்ணே. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான். அண்ணே சொல்லுங்கண்ணே, நான் போய் சேரன்னு சொல்லு நினைப்பாங்கண்ணே. ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். எங்க அண்ணன் கேக்குறாரு, ஏப்பா நம்ம நாட்டுல தடை விதிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல என்னங்கிறேன். அது இந்த மாதிரி அரைக்கலை காக்கலை இதெல்லாம் கிடையாது. இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கலை தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு, திரும்பி போட்ட ஒரு ஆள் அப்படி உட்கார்ந்து போயிட்டு இருக்காரு. சிவாஜிலிங்கம் எம்பி எனக்கு இலங்கையோடு நெருக்கமான தொடர்புகள் உண்டு, விடுதலை புலிகளோடு இன்றும் உண்டு. சிவாஜிலிங்கம் எம்பியோடு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்கிட்ட சொல்றாரு, இலங்கையில ஒரு முறை இந்தியாவுக்கு வந்திருந்த போது, சீமான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, பல சினிமாக்காரர்கள் வருவார்கள், அப்போ ஒரு பொய்ய வடிகட்டின ஜமக்காலத்தில் பொய்ய சொல்றிய, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய தலைவன் தன் உயிரை பற்றி பேசுவானா, சீமானுக்கு ஆமகறி வாங்கி கொடுப்பானா, கொண்டாட்டி மதவதனை வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு இருந்தா பிரபாகரன். அன்றைக்கு உயிருக்கு மலை பிரதேசங்களில் மலைக்காடுகளிலும் சிங்கள ராணுவத்துடைய பேராதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் கன்னிவெடி தாக்குதல் நடத்தி அபாயகரமான நிலையத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகனுக்கு போய் அவருக்கு நல்ல சாப்பாடை வை, எவ்வளவு பொய் நீ சொல்லியிருப்பா. இந்த மாதிரி பொய் உலகத்துல யாராவது சொல்லியிருக்கலாம்? நீங்க சொல்லுங்க தமிழ். சீமானுக்கு முன்னால நின்றுகிட்டு மதிவதனி அண்ணிட்ட சொன்னாரா, அவன் என்ன சாப்பிடறான்னு குறிப்பு எழுதி வச்சுக்கோ, இதான் பிரபாகரனுக்கு வேலை சொன்னார்கள். மொத்தம் ஒதுக்கப்பட்ட நேரம் 10 நிமிடம். அதில் சீமானுக்கு செக்யூரிட்டி எல்லாம் போக 2 நிமிடம் தான். அப்படி கிட்டத்துல வந்து நின்று அப்படி போயிட்டார், அவ்வளவுதான். இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய, நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. என்ன படிச்சீங்க? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புனு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. எந்த இதழ், எந்த ஊடகம்? ஆட்டுக்கறி கிலோ 1500 ரூபாய் ஆயிப்போச்சு. 100 வெள்ளத்திற்கு சம்பளம் பண்ணல, காசு இல்ல, மணி நகை. ஒன்னா ரெண்டா, ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா, எல்லாமே பிரச்சனை. அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியது. 50 ரூபா இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு.